ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஸ்பெஷல் செட்டிநாடு சிக்கன் மசாலா. செட்டிநாடு ஃபுட்டு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. இந்த செட்டிநாடு சிக்கன் மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஒரு ஆனியன் பொடியாக நறுக்குனது, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அரை கப்பு துருவின தேங்காய். இது எல்லாத்தையும் வச்சு நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இது கூட போட்டு கொஞ்சம் ஒரு அரைவாசி உப்பும் போட்டுட்டு நம்ம நல்லா பெசரி வச்சுக்கணும். பெசரி வச்சுட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வந்து வச்சோம்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமேல ஒரு அகலமான பேன் எடுத்துக்கணும். பேனில் வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு பட்டை கிராம்பு போட்டு அது தாளிச்சிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு ஆனியன் அதை போட்டு இப்போ நல்லா வதக்கணும். ஆனியன் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமேலு நம்ம வந்து தக்காளி போடணும். தக்காளி நம்ம இப்போ வந்து நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போ அவ்வளோ தக்காளி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமேலு நம்ம இப்போ அந்த மசாலா பவுடர்லாம் வந்து சேர்த்திக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வந்து வதக்கிக்கணும். இப்போ இந்த இதை வதங்கினதுக்கப்புறமேலு நம்ம இப்போ ஊற வச்சுருக்க அந்த சிக்கன் இருக்குல்ல, அந்த சிக்கனையும் வந்து இது கூட வந்து நம்ம சேர்த்து போடணும். இப்போ நல்லா இந்த சிக்கனையும் வந்து போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். ஏன்னா அதுலேயே மசாலாலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அப்புறம் சிக்கனும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ நம்ம தண்ணி ஊற்றாமல் வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா பெரட்டி விடணும். இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு பெரட்டி விட்டுறணும். பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு நம்ம இப்போ இந்த பேனை வந்து ஒரு கவர் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வேகட்டும். அதில் இருக்கிற தண்ணியிலையே வந்து ஃபஸ்ட்டு வேகட்டும். அதுக்கப்புறமேலு நம்ம மறுபடியும் ஒரு பாதி அளவுக்கு வெந்துடும். பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் திறந்து ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிட்டு, இல்லை கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு கூட தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதித்ததுக்கப்புறமேலு நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு மறுபடியும் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இதை வந்து இறக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு சிக்கன் மசாலா ரெடி. நம்ம கிரேவியாக வேணும்னா இந்த இதோட விட்டுறலாம். இல்லை கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம அந்த மசாலா வந்து சுண்டுற அளவுக்கு விட்டுட்டு இந்த பதத்துக்கு நம்ம விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.